அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருத அனுபவம் தொடர்கிறது. ஸ்ரீ லீலாசுகர் ஆச்சரியமாக அருளி செய்த 2வது ஆஸ்வாசத்தில் இன்றைக்கி 85, 86வது ஸ்லோகங்கள். 85 குழந்தை பருவத்தின் பரிபூர்ண அழகுடைய கண்ணனை பற்றி அனுபவிக்கிறார். அந்த பால் கறக்கும் இடை சிறுவன் அவனுடைய அழகை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். மத்தியே கோகுலமண்டலம் பிரதிதிஷம் சாம்பாரவோஜ்ரும்பிதே பிராதர்தோக மகோத்சவே நவகணஷ்யாமம் ரணன்னூபுரம் பாலே பாலவிபூஷணம் கட்டிரணத்சம் கிங்கிணி மேகலம் கண்டே வியாக்ரநகம் ச சைஷவகலா கல்யாண காத்ஸ்ன்யம் பஜே. மத்தியே கோகுலமண்டலம் பிரதிதிஷம் சாம்பாரவோஜ்ரும்பிதே பிராதர்தோக மகோத்சவே நவகணஷ்யாமம் ரணன்னூபுரம் பாலே பாலவிபூஷணம் கட்டிரணத்சங்கிம்கிணி மேகலம் கண்டே வியாக்ரநகம் சைஷவகலா கல்யாண காத்ஸ்ன்யம் பஜே. தினம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விடியற் காலையில் பால் கறக்கணுன்னா கண்ணன் ரெடியாக இருப்பானா. பசுமாட்டுக்கு பால் கறக்கணுன்னா அவன் ரெடி ஆகிடுவான். அது ஒரு கோலாகலமான திருவிழா போல் இருக்குமா அவனுக்கு. ஏன்னா அவனை சுற்றிலும் பசுமாடுகள் கூட்டமாக இருக்கும், வட்டமாக இருக்கும். மா மா அப்படின்னு பசுக்களும் மே என்ற கன்றுகளும் எல்லா பக்கங்களிலிருந்தும் குரலோசை எழும்பிக் கொண்டிருக்கும். ஏன்னா கண்ணுக்கும் பால் வேணும், பசுக்கும் கொடுக்கணும். அதனால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சவுண்டு கொடுத்துக்கும். கரெக்டாக தெரியும் எந்த கண்ணுக்கு எந்த தாய் பசுன்னு. ஏதோ அதை குரலை வச்சே கண்டுபிடிச்சிடும் எங்கே இருக்கேன்னு. அண்ட் கண்ணனுடைய மேனி வண்ணம் புத்தம் புதிய கார் மேகம் போல அப்படியே டார்க் ப்ளூவாக ரொம்ப அழகாக இருக்குமா. காலில் தண்டை சிலம்பொலிகள், நெத்தியில் சுட்டி ஆபரணம், இடுப்பில் அரைஞான் சலங்கைகள் ஒலி எழுப்பிய கயிறு, கழுத்தில் புலி நகம் தொங்கிய சங்கிலி. மொத்தத்தில் பாலபருவத்தின் அத்தனை அழகும் வெள்ளமிட்டு கொட்டி கிடக்கும் அவனுக்கு. அந்த கண்ணனிடத்தில் நிறைந்திருக்கும். அப்படி ரெடியாக பால் கறக்கிறதுக்கு நிற்பான். அவ்வளோ ஒரு குஷி அவனுக்கு. இப்படி இந்த திருக்காட்சியில் இருக்கும் பாலகிருஷ்ணனை நான் பஜிக்கிறேன். பஜே கல்யாண காத்ஸ்ன்யம் பஜே என்கிறார். மத்தியே கோகுல மண்டலம் பிரதிதிஷம் சாம்பார ஓஜ்ரும்பிதே. மத்தியே கோகுல மண்டலம் சுற்றுமுள்ள பசுக்கூட்டத்தின் நடுவில், பிரதிதிஷஞ்ச ஒவ்வொரு திக்கிலும், அம்பா ரவ உஜ்ரும்பிதே அம்மா என்று கன்றுகளின் குரலோசை கிளம்ப, பிராத்தகா காலையில், தோக மகோத்சவே பால் கறக்கும் மகோத்சவத்தில், நவகணஷ்யாம அப்படின்னா புதிய மேகம் போன்ற ஷியாமள வர்ணன் உடையவன், கருநிற வண்ணமுடையவன், ரணத் நூபுரம் ஒலிக்கின்ற சிலம்பணிந்தவன், பாலே நெற்றியில் பால விபூஷணம் சுட்டியால் அலங்கரிக்க பெற்றவன். அது இல்லாமல் கட்டி ரணத் சப் கிங்கிணி மேகலம், கட்டி ரணத் சத் கிங்கிணி மேகலம் இடுப்பில் ஒலிக்கும் சிறந்த சலங்கைகளுடன் கூடிய அரைஞான் கயிறு, கண்டே கழுத்தில் வியாக்ர நகம் புலி நகம், சைஷவகலா கல்யாண காத்ஸ்ன்யம் குழந்தை பருவத்தின் பரிபூர்ணமான அழகு வெள்ளத்தை உடையவனான கிருஷ்ணமூர்த்தியை, கண்ணனை பஜே தியானம் செய்கிறேன் என்கிறார் சுவாமி. அதுக்கு அடுத்த ஸ்லோகம், விளையாட்டு பிள்ளையாகிய கோபாலன். நவமி கோபால பாலம். நவமி கோபால பாலம் ரொம்ப அழகான ஒரு வேர்டு. கோபால பாலன். சஜல ஜலத நீலம் தர்ஷிதோ தார லீலம் கரதல திருத சைலம் வேணுநாதை ரசாலம் விரஜன குல பாலம் காமினி கேலி லோலம்
கலித லலித மாலம் நவமி கோபால பாலம். என்ன ஒரு லலிதமாக சுவாமி தேசிகனுடைய கோபால விம்சதி மாதிரி ஒரு லலிதமான ஒரு எளிமையான கண்ணனை போன்ற எளிமையான ஸ்லோகங்கள். சஜல ஜலத நீலம் தர்ஷிதோதார லீலம் கரதல திருத சைலம் வேணுநாதை ரசாலம் விரஜன குல பாலம் காமினி கேலி லோலம் கலித்த லலித மாலம் நவமி கோபால பாலம். அவன் கோபால பாலன், மாடு மேய்க்கும் இடை சிறுவன். ஆனால் அவன் அழகுதான் எவ்வளவு, எத்தனை அழகு, தெய்வீக அழகு, வெள்ளமிட்டு ஓடுறது அழகு. அவன் திவ்ய லீலைகள் தான் என்ன. அவன் நீருண்ட மேகத்தை போன்ற கருமேனி வண்ணன், கார்மேக வண்ணன், ஆழிமழை கண்ணன். அவனுடைய திருவிளையாடல்களோ மகத்தானவைகள், ரொம்ப பெரிய விஷய திருவிளையாடல்கள், லீலைகள். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துப்போமே, ஒரு பெரிய மலையையே தனது சுண்டு விரலில் தூக்கி ஏந்தி விட்டான், 7 நாட்கள் பிடிச்சுட்டு இருந்தான். அவன் வேணு நாதத்தில் மிகுந்த ரசனை கொண்டவன், இடைச்சேரி மக்களாகிய ஆயர் குலத்தின் பாதுகாவலன், காதலியர்களுடன் கோபிகைகளுடன் கேலி விளையாட்டுகளில் விருப்பம் கொண்டவன், அழகான வனமாலையை தரித்திருப்பவன், அணிந்திருப்பவன். இத்தனை சிறப்புகளை கொண்ட அந்த கோபால பாலனை துதி செய்கிறேன். பாவயாமி கோபால பாலம். அவன் கோபால பாலம், கோபால பாலன், பாலம் அதாவது பசுக்களை காப்பாற்றுபவன், பசுக்களின் குழந்தை, பசுக்கள் மேய்க்கும் இடைச்சிறுவன். கலித லலிதமாலம் நவமி கோபால பாலம் என்கிறார் அடியேன். தன்யோஸ்மே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.